Hi friends, good afternoon. நான் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் பிளேயர். ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கேரம் பற்றி ஒரு வீடியோ தான் இது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் அந்தளவுக்கு கேரம் நாலேஜ் கிடையாது. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், நான் பார்த்த ஒரு விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதை பற்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். எல்லோரும் ஒரு கேரமை பற்றி ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதோட முக்கியத்துவம் தெரியணும், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ. சின்ன ஒரு விஷயந்தான், ஒன்றும் கிடையாது. ஆஸ் எ கேரம் பிளேயராக நான் சின்னதுலேருந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கேன். எங்களுக்கு நாங்கள் சப் ஜூனியர்ஸு ஜூனியர்ஸ் ஆடும்போது இந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ எதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையோ, எதெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோமோ அதெல்லாம் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி தான் அது. நாங்கள் ஆல்ரெடி எங்கள் கிளப்பு ஒரு 5C சென்னை கேரம் கார்பரேஷன் கோச்சிங் சென்டர் இருக்குது. அது அப்பா பாலக்கோட்டையா வெட்டரன் நேஷனல் சாம்பியன். அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் இந்தியா லெவலில் அவர் தெரியும். ஸோ அங்கே ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. இங்கேயும் இப்போ நான் முயற்சியில் ஒரு ப்ராப்பரான ஒரு கோச்சிங் சென்டர் கேரம் கோச்சிங் சென்டர் பசங்களுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணணுன்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு சில விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறோம். நாங்கள் சின்னதுலேருந்து பார்த்ததில் என்னென்னா, கேரம் போர்டு என்னாலே இந்த மாதிரி விளையாடுவாங்க. அதாவது நுனி கட்டிட்டு வருவாங்க, குடிச்சிட்டு வருவாங்க, பான் பராக், அன்ஸ், மாவா இதெல்லாம் போட்டு வருவாங்க. ஒரு விதமான அதாவது இப்போ இருக்கிற நம்ம போலீஸ் அப்போ பார்த்த ஒரு கேரமை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கேரம் கோச்சிங் சென்டர், கேரம் என்னாலே ஒரு லோக்கல் கேம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான இடம் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு முயற்சி, இப்போ நான் ஒரு சின்ன பிளேயர் தான், என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். என்னன்னா குடிச்சிட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு சென்டர். இது பசங்களை கிரியேட் பண்ணுற ஒரு சென்டர். ஒரு நல்ல ஒரு கேரம் பிளேயரை உருவாக்கணும்னு நினச்சி கிரியேட் பண்ணுற ஒரு சென்டர். இந்த மாதிரி இடத்துக்கு குடிச்சிட்டு வர்றதோ இல்லை பான் பராக், லுங்கி, அன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணாமல் வர்ற ஆளுங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இது நாங்கள் ஃபினான்ஷியலாக பண்ணணுன்ற ஒரு மோட்டிவே கிடையாது இந்த மாதிரி விஷயம். ஏன்னா ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி நான் கேட்குற ஒரே கேள்வி, ஒரு சென்டர் நம்ம ரெடி பண்ணுறோம், நம்ம ஒரு சென்டரை ரன் பண்ணுறோன்னும் போது அது நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம மைண்டில் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு விஷயமே வச்சுக்கூடாது. ஏன்னா இப்போ நாங்கள் இந்த சென்டர் நடத்துகிறோம், 7,000 நாங்கள் ரெண்ட்டு பே பண்ணுறோம் பர் மந்த்து. 2 months ஒன்ஸ் 3,500 4,000 இபி வருது. ஸோ அது நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு 7 to 8 சில்ட்ரன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். ஏன்னா அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பட்சத்தில் தான் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் மினிமம் பர் டே 10 rupeesன்ற ஒரு கேல்குலேஷன் தான் நாங்கள் போடுறது. 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 நாங்கள் அடல்ட்ஸ் வாங்குகிறோம். ஸோ எங்களுக்கு கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டே இங்கே ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கோ இல்லை இது இபி பே பண்ணுறதுக்கோ எங்களுக்கு சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ எங்களோட பாக்கெட்டில் இருந்து கூட நாங்கள் மணி போட்டு பே பண்ணுறோம். ஸோ இங்கே உருவாக்கின ஒரு விஷயம் எங்களால் மட்டும் கிடையாது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டிவில் நாங்கள் ஒரு 8 கேரம் போர்ட்ஸ் அவங்க ₹1 கூட நாங்கள் போடலை. ஏன்னா எங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டி
இருக்கிறதுனால ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்டிவாக பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தினால நாங்கள் வந்து அவங்கள போய் வந்து கேட்டோம், அவங்கக்கிட்ட பேசணும். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சரி, நாங்கள் போய் கேட்டு பார்த்ததுனால எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு சின்ன விஷயம் தான். நாங்கள் சின்னதாக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து 4 போர்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஓப்பனிங் அப்போது அர்ஜுனா அவார்டு மரியா சாரும் வந்தார், லோக்கல் கவுன்சிலரும் வந்தாங்க, நிறைய பிக் ஷாட்ஸ் வந்தாங்க பொலிட்டிக்கல் இதில். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு. ஏன்னா சின்ன ரூமுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பண்ணுது. எல்லாருமே வந்து கேரமில் இருந்து வளர்ந்தவங்க, அதில் அச்சீவ் பண்ணவங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால வந்து நாங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் வந்து அவங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பெட்டிங்ன்ற கான்செப்ட் தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. ஏன்னா வந்து நம்ம பெட்டிங் ஆடுறோம்னா அன்னைக்கு என்ன ஜெயிக்கிறோமோ அதுதான் நம்ம பாக்கெட்டில் இருக்கும், அன்னைக்கு என்ன தோக்குறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். அது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த இடம் வந்து என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் இது வந்து லைஃபுக்கு கனெக்டிங்காக இருக்கும். நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ, ஒரு ஈஸியான சுச்சுவேஷனை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோமோன்றது வந்து இந்த கேரம் போர்ட்லேயே நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஸ்போர்ட்டிவாக இருக்கும்போது நம்ம வந்து சின்னதுலேருந்து எவ்வளோ சின்ன வயசுல, இப்போ இங்கே வர்ற பசங்க எல்லாருமே வந்து 7 இயர்ஸ்லேருந்து இருக்கிறாங்க. ஸோ பேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுவோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட மைண்டில் சரி, அவங்களோட மென்டாலிட்டி திங்கிங் சரி, எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சின்னதுலேருந்து பசங்களுக்கு வந்து ஒரு கேரமெண்ட்டு கிடையாது, ஒரு ஸ்போர்ட்ஸில் விட்டோன்னா அவங்க மென்டாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம எதை காமிக்கிறோமோ அது ஈஸியாக வந்து கற்றுக்குறாங்க. அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கணும் சின்னதுலேருந்து. ஏன்னா வந்து இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா, நான் மேரீடு, எனக்கும் பசங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன 1 டே லீவ் கிடைச்சாலும் சரி, ஒரு 3 hours 4 hours வந்து எனக்கு கேப் வச்சாலும் சரி, கேரம் ஆடணுன்ற ஒரு எந்தம் இருக்கும். ஏன்னா ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மி. சாதிக்கணும்னு நினைக்கிற வயசில் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இல்லை. இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கிற டைத்தில் வயசு இல்லை. ஸோ சின்னதுலேருந்து நீங்கள் விளையாடுறீங்கன்னா, நமக்கு வந்து கேடட் வந்து அண்டர் 12, சப் ஜூனியர்ஸ் வந்து அண்டர் 14, ஜூனியர்ஸ் வந்து அண்டர் 18, யூத் வந்து அண்டர் 12. ஸோ சீனியர்ஸ் வந்து நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் வெட்டர்ன் இருக்குது அபவ் 50 years. ஸோ இதுதான் வந்து கேரமில் இருக்கிற கேட்டகரிஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னதுலேருந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வருவோம்னா இந்த பேஸ்மெண்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேருந்து நம்ம ஆடுறோம்னா அண்டர் 12 ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆடுவீங்க. ஸோ அதே பீப்புள் தான் வந்து சப் ஜூனியர்ஸ் வருவீங்க, ஜூனியர்ஸ் வருவீங்க, அண்டர் 21 வருவீங்க, அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ் வருவீங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம்னா அண்டர் 12 வந்து நல்லா அச்சீவ் பண்ணிட்டு ஒரு பிளேயர் வராருன்னா அதே பிளேயரை பார்த்து அண்டர் 14 வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ண பிளேயர்ஸ் அதே ஏஜ் கேட்டகரி தான் வருவாங்க. 18 அதே கேட்டகரி தான், 21 அதே கேட்டகரி தான். ஸோ சீனியர்ஸ் போனாங்க. எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக விஷயத்தை கற்றுக்கிட்டு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ கேரம் டெக்னிக்ஸு, ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு பொசிஷனில் வந்து நம்ம கேரமில் இருக்கலாம். சைட் பை சைடு வந்து நமக்கு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பு ஒரு டிகிரி கம்பல்சரி இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிற பசங்களுக்கு வந்து மார்னிங் 8:30 to 3 o'clock 4 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் 5 o'clock இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 4 o'clock கூட மேக்ஸிமம் உங்களோட கன்வீனியன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஃபிங்கர் கிரிப்பு எல்லாமே ஆல்ரெடி மரியா கேம் சார் வந்து சொல்லியிருப்பார்.
early மார்னிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் க்ரிப்பு, அதோட மார்னிங் அந்த வைப்ஸு, பாசிட்டிவ் வைப்ஸு, அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம ஆடும்போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி, நல்ல தூக்கத்தோடு எந்திரிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா விஷயத்துலையும் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம ஆடுற விஷயம் எல்லாமே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு ரேங்கிங் பிடிச்சோன்னா ஸ்டேட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸ்டேட் லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோன்னா நேஷ்னல் லெவலில் வரும். நேஷ்னல் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னாலே, அங்கே போயிட்டு ஒரு முத்திரை பதிச்சிட்டோம்னாலே, எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் நேஷ்னல் லெவலில் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து டிகிரி எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கம்பல்சரி நம்ம கேரம் போர்ட்டலில் இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே வந்து நடந்த விஷயம். இது ஒரு சில பேருக்கு நடக்கலை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அச்சீவராக இருப்பாங்க கேரமில், ஆனால் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம அஃபீஷியல்ஸ்லால் வந்து எதுவுமே பண்ண முடியல. அது வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து டாக்குமெண்டேஷன் வந்து கம்பல்சரி பண்ணணும். அதில் வந்து எதுவுமே ஃபோர்ஜரி பண்ண முடியாது. இப்போ நம்ம நல்ல பீக்கில் இருக்கிறோம், நல்லா அச்சீவ் பண்ணுறோம், அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான ப்ரைஸ் மணியும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்துடுவாங்க. ஆனால் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது வந்து 10th பாஸாக இருக்கணும், +2 பாஸாக இருக்கணும். அப்போ வந்து 10th +2 அந்த காலத்தில் வந்து இது ஒரு பெருசாகவே இருந்தது. பியூசின்றது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே கேரம் போட்டால் கிடச்சிது. இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு வாசப்படின்ற மாதிரி டிகிரி கம்பல்சரி. அதுலேயும் வந்து இது வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம். இப்போது நேஷ்னல் லெவலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஏ வந்து நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்கன்னா, நேம் பி வந்து நேஷ்னல் லெவலில் மெரிட் வச்சுருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து டிகிரி கிடையாது. நேஷ்னல் லெவலில் போயிட்டு ஆனவனுக்கு வந்து மெரிட் கிடையாது, ஆனால் டிகிரி இருக்குது. பட் ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது அட்வான்டேஜ் வந்து டிகிரி யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா படிப்போட ப்ரையாரிட்டின்றது அந்த இடத்துல தான் தெரியும். ஒரு டிகிரி 2 டிகிரின்றது சைட் பை சைடு வந்து நீங்கள் எஜுகேஷனும் வந்து கம்பல்சரி, கேரம் போர்டும் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆடி அச்சீவ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதா ஒரு விஷயம். உங்களோட இண்டிவிஜுவல் பேக்ரவுண்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணோம்னா டீம் சாம்பியன்ஷிப்ன்ட்டு ஒன்று இருக்குது. டீம் சாம்பியன்ஷிப்பில் வந்து மொத்தம் ஒரு ஸ்டேட்லேருந்து போகிறவங்க ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த டீம் வந்து கோல்டு அடிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணது 1 lakh ப்ரொவைட் பண்ணாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த கேஷ் அமௌண்ட் விஷயம்லாம் கேரமில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த கேமை பற்றி ஃபுல்லாகவே தெரியாது, எனக்கும் ஃபுல்லாகவே தெரியாது. பட் தெரிஞ்சிருக்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஒரு நேஷ்னல்ஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா கோல்டு, அந்த ஸ்டேட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம போகிறோம்னா நம்ம ஸ்டேட்லேருந்து நமக்கு சேர வேண்டிய அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு தொகை வந்து நமக்கு கம்பல்சரி நம்ம அஃபீஷியல்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மளோட கேமை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ நம்மளோட இது வந்து எஃபோர்ட் வந்து நம்ம அங்கே போட்டோம் தெரியுங்களா, அதுக்கான ஒரு இதுதான் ஒரு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைஸ் தான். சரிங்களா? ப்ரைஸ் மட்டுமே கிடையாது, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த ஸ்டேட்டு அஃபீஷியல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் எலிஜிபிள் எல்லா க்ரைட்டீரியாவும் நீங்கள் வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கோ சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள். நாகஜோதின்ட்டு ஒரு கேரம் பிளேயர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, கரண்ட்லி இருக்கிறாங்க. அவங்க சின்ன பொண்ணு தான், 24 years இருக்கு. அவங்க வந்து ரொம்ப எளிமையான ஒரு ஃபேமிலி தான், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு கிடையாது.
ஆனால் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் சின்னதுலேருந்து அவங்க விளையாடி போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து மெரிட் அச்சீவ் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்டல் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அவங்க. சரிங்களா, போஸ்டல் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க, போஸ்டல் காணிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் லேட்டர் அவங்க வந்து ஃபெடரேஷனில் ஒரு பொசிஷன் வந்தாங்க. ஃபெடரேஷனில் பொசிஷன் வந்தவுடனே அவங்களுக்கு வந்து டிகிரியும் இருக்குது, மெரிட்ஸும் இருக்குது. எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்கள், டிகிரியும் இருக்குது, மெரிட்ஸும் இருக்கும்போது அவங்கள வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து போஸ்டல்ல இருந்து, அதுவும் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், போஸ்டல்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டல்ல இருந்து எடுத்துட்டாங்க. அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸுக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, என்ன சொல்றது, ஒரு ஜாப் இல்லை, எதுவுமே இல்லை, பிரைவேட் கன்சர்ன்ல ஜாப் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவங்க வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து கேரன் ஆடிட்டு இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அதுல இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ தகுதி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நான் சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு வந்து நம்ம சின்னதுலேருந்து ஆடி அச்சீவ் பண்ணோம்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒன்றும் இல்லை, கோல்டு, பிரான்ஸு, சில்வர் பொசிஷன் வந்து நம்ம பிடிச்சோம்னாலே அந்தந்த ஸ்டேட்டு ப்ளஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கம்பல்சரி வந்து அதுக்கான ப்ரைஸ் மணி அவார்டு வந்து அஃபிஷியல் மூலியமாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது சின்ன அமௌண்ட்டு கிடையாது. நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் ஃபுல்லாக ஒரு 30 இயர்ஸ் நம்ம வேலை செஞ்சு நம்ம ரிட்டையர் ஆகும்போது கூட அந்த அமௌண்ட் வராது. ஸோ ரீசெண்டாக வந்து ஒருத்தருக்கு வந்துச்சு, சகாய பாரதி அவர் நேமு. அவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அவர் வேர்ல்டு கப் போயிட்டு வந்தார். அதாவது வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி வந்து ராதாகிருஷ்ணன், மரியா சார் எல்லாம் 2 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வர வேண்டிய ஃபண்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் மூலியமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, மரியா சார் எல்லாம் வந்து அவருக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் இது கிடையாது. அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து அன்லக்கிலி என்னன்னா, நம்மக்கிட்ட வந்து அவரோட வீடியோஸ் வந்து ஒரு மேட்ச் கூட பார்க்க வேண்டிய ஒரு இது வந்து நமக்கு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் வேர்ல்டு லெவல் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. மரியா சார், ஆரோக்கியராஜன், ராதாகிருஷ்ணன் எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம சென்னையிலேயே நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். மகிமராஜன், அதுக்கப்புறம் வந்து நிறைய பாரதிதாசன், சகாயபாரதன், அப்புறம் நிறைய பிளேயர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அச்சீவர்ஸ் தான் நம்ம கேரம் ஃபீல்டில். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வேர்ல்டு கப்பு போயிட்டு மேக்ஸிமம் லெவலில் இருந்தாங்க. அந்த கேரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் சின்னதில் 90ஸ்லேருந்து 2000 வரைக்கும் வந்து ஃபுல்லாக சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் தான் வந்து டாப்பில் இருந்தாங்க, வேர்ல்டு லெவல்லையும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி. இப்போது அந்தளவுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து சொல்கிற மாதிரி நம்ம நேஷ்னல்ஸில் அச்சீவ் பண்ணுறது இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ எங்களோட ஆதங்கம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் வந்து எல்லோரும் ஓப்பன் பண்ணிவிட்டு சின்னதுலேருந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, நம்மளால் முடிஞ்ச வந்து பசங்களை உருவாக்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நான் எதுக்கு இது எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண பிளேயர் கிடையாது. பட் வந்து எனக்கு கேரம் அந்தளவுக்கு பிடிக்கும். கேரமில் வந்து பார்க்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தான் எதுவும் பண்ண முடியல. ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பசங்களை உருவாக்கிட்டு அவங்கள வந்து நம்ம அச்சீவ் பண்ண வச்சோன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து எங்களுக்கு நிறைய அகாடமியில் இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அஸ்வின், சரத், அருண், சதீஷ் அண்ணன், அப்புறம் வந்து நமக்கு இவங்க இருக்கிறாங்க, அருணோட ஃப்ரெண்ட் அவர் பேர் அலெக்சாண்டர். ஸோ அவங்கள எல்லாரையும் வந்து இன்னும் நேம் காமேஷ், வேலண்ணன், இன்னும் நிறைய பேர், ஜான் அண்ணன், சஜன் அண்ணன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் வந்து எங்களுக்கு பேக் போனாக இருக்கிறாங்க. அவங்கள எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது மூலிமா வந்து
எல்லாருக்கும் அதாவது இந்த 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 ஒரு இடம் வந்து உருவாக்குனது நாங்கள் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த இடம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். அப்புறம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இப்போ நாங்கள் சின்னதாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து இது பெருசாக பேசப்படணும்ன்ட்டு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் இது பண்ணுறோம். எங்களால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுனாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் உண்மையிலே. ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டைஃபண்ட் ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி வந்து பண்ணுறாங்க. சரிங்களா, நீங்கள் அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணீங்கன்னா ஐஓசி பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ரமேஷ் பாபு சார் இருக்கிறாரு. அவர் வந்து கேரம் அப்பாயின்மெண்ட் கேரம் நேஷ்னல் பிளேயர் அவர். ஸோ அவர் மூலிமா வந்து இங்கே வந்து கண்டிப்பாக ஐஓசி இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வந்து கம்பல்சரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். பசங்க யார் விளையாடுறாங்க இல்லையான்றது சரி. இங்கே வந்து நாங்கள் ரெகுலராக வந்து வீக்லி வைஸ் வந்து என்எம்எஸும் ஓப்பன் சிங்கிள்ஸும் மேட்சஸ் நடத்துகிறோம். இது எதுக்கு நடத்துகிறோன்னா எல்லா பிளேயர்ஸும் எல்லாருக்கூடையும் கனெக்டிங்காக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போது நான் இங்கே ஆடுறேன்னா இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பீப்புள் கூட நான் ஆடும்போது என்னோட கேம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட கேம் எனக்கு தெரியும். பட் அன்னோன் பர்சன் கிட்ட ஆடும்போது அவங்களோட கேம் எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவங்களும் நம்மளை வந்து எப்படி ஆடுவோன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விதமான ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வந்து அங்கே நடக்கும்.